காமெடிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதான் அதுதான் சொல்ல முடியல. பர்ஃபெக்டாக இருக்குது. பரவாயில்ல. எல்லாம் அவங்க அப்பா அம்மா பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சிரிச்சு சொல்ல முடியல, ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சிட்டு வந்தது தான் எனக்கு வயிறு வலி. அதனால தான் ஃபேமிலியோட இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். எமோஷனல் சீன்ஸே இல்லை அதில், ஆனால் சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. தம்பி ராமையா பையன் நல்லா நடிச்சிருக்காரு. அப்பா கேரக்டர் நல்லா காமெடியாக கொடுத்துருக்காரு தம்பி ராமையா. பாலகிருஷ்ணன் நல்லா நடிச்சிருக்காரு. வில்லி நல்லா சூப்பர் கேரக்டர். இதில் நல்லா ரொமான்ஸ் சீனு தான். நேற்று 2 படம் ரிலீஸ் ஆச்சு, விஜய் சேதுபதி இந்த படமும். ஆனால் 2 படமும் வரவேற்பு கொடுக்கணும். இந்த படத்தில் தேட்டருக்கு ஆளே கிடையாது. 10 பேர் 5 பேர் உட்காந்துக்கிறாங்க. அந்த தேட்டரில் 100 பேர் உட்காந்துக்கிறாங்க விஜய் சேதுபதி படத்துக்கு. இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. யார் வந்து கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு மூமெண்ட்டு, நல்ல ஒரு இது. செகண்ட் ஹாஃப் காமெடி எல்லாமே நல்லா செட் ஆகுது, நல்லா சூப்பர். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தம்பி ராமையாவாக பார்க்கலாம், தம்பி ராம பையன் ஹீரோவை பார்க்கலாம் கண்டிப்பாக. கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாம் ஒரு பெரிய படம் மாரி தான், ஒரு பெரிய ஹீரோ மாரி தான் இந்த கதையை எடுத்துன்னு வராங்க. நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோ. படம் நல்லா இருங்க, நல்லா பண்ணியிருக்காப்புல. பித்தளை மாற்றின்றது ஒரு டைட்டில். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எப்படி நான் ஒரு உலகத்தில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற போல மாறுறது தான் பித்தளை மாற்றின்றது ஒரு டைட்டில். இதில் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் எப்படின்னா, அதான் இந்த வில்லியை வந்து ஒரு பழி வாங்குறாங்க. அந்த கதைன்றதை வந்து நல்லா கலகலப்பாக முடிச்சிருக்காங்க படத்தில். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டோட பார்க்கலாம். 2 மணி நேரம் ஜாலியாக பார்க்கலாம். காமெடியாக தான். ஒரு கதைக்காக எப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி காமெடியும் இருக்குது, நல்லா ஒரு ரொமான்ஸ் சீனும் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க படம். மியூசிக்காக தான் நல்லா போட்டிருக்கு. பிஜிஎம் ஓகே, பக்காவாக இருக்குது. மற்றபடி கொஞ்சம் படம் கொஞ்சம் போர் அடிக்குன்னா செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் ஆகும். மற்றபடி படம் ஓகே, நல்லா மியூசிக் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பி ராமையா பையன் அதான் அடுத்த படத்துக்காக இப்போ ஒரு முதல் படி எடுத்து வச்சிருக்காப்புல. போக படம் நல்லா படிப்பாங்க. படம் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, காமெடியாக இருக்குது படம் ஃபுல்லாக. கதைன்னு இல்லாட்டா கூட நல்ல காமெடி படம். சீரியஸ் கதை கிடையாது, காமெடி கதை. போர் அடிக்கலை படம். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரலாம் போர் அடிக்கலை. டைம் போனதே தெரியல, நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு படம் நல்ல ஜோராக இருந்தது. மெசேஜெலாம் எதிர்பார்க்குறோம் அப்படியாது. டைம் பாஸ் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஃபன்னு நல்லா இருக்குது, காமெடி நிறையா இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது, ஃபன்னு நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக ஃபன் தான், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். படம் காமெடியாக இருக்குது. ஹீரோ ஹீரோனி நல்லா சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். படம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ஃபன்னாக பார்க்கலாம், ஜாலியாக. டைம் போகிறதே தெரில. ஹீரோட ரோல் எப்படி இருக்குது? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸு காமெடியாக வேறு மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. அது மாதிரி தான் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் ஒரு ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக ஃபேமிலியோட. மியூசிக் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ஃபுல்லாக ஃபைட் சீன் தான், கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் வருது. மற்றபடி படம் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஓவர்லாம் அடிக்கல. ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் போர் வச்சு, அப்புறம் போக நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஹீரோ கேரக்டர் நல்லா இருக்கு. லவ் அவ்வளோவா இதுவாக இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். இப்போ பித்தளை மாற்றி தான் அந்த படத்தை தான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. இங்கே வந்தவொன்னு தான் தெரியுது சார் தான் ப்ரொடியூசர்னு. வாழ்த்துக்கள். சாரோட பேட்டிலாம் ஏற்கனவே நான் 2-3 இது பார்த்துருக்கேன். சார் ஆண்டவர் இருக்கிறாங்க சார். சார் வெற்றிகளும் தோல்விகளும், அதாவது நமக்கு வந்து எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும், சரிங்களா? நல்லதே நடக்கும் சார். டோன்ட் வரி. அதாவது உண்மையிலேயே இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கனாக்கா அதில் கண்டிப்பாக 10 பேர் ஒரு பித்தளை மாற்றி இருக்க தான் செய்வாங்க, இவனுங்களை மாதிரி. ஸோ அதனால் அந்த 90 பேர் நல்லவங்க இருக்காங்க இல்லையா, அதை நம்ம நினச்சி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பித்தளை மாற்றி படம் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப என்ஜாய் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அந்த படத்தில் கதாநாயகன் பார்த்தீங்களா, நான் எப்பவுமே மாலையை தேடுறது இல்லைங்க, மாலை தானாக வந்து சேரும், புரியுங்களா? சார் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சார். நான்
கண்டிப்பாக வரணும். புரியுதுங்களா? இப்போ வந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை கூல் சுரேஷ் வந்து தேட்டருக்கு வந்திருக்கேன். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த கூல் சுரேஷை பார்க்கறதுக்கு? 5 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோவை தேடி தான் ப்ரொடியூசர் போகிறீங்க, டைரக்டர் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தெரியுதுல்ல? தெரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து 5 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோவோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள். புரியுதுங்களா? என்ன மாதிரி வச்சிடுங்க, இவனை மாதிரி வச்சிடுங்க. இந்த சார் வந்து தயாரிப்பாளர் பார்க்கும்போது ஆள் நல்லா அழகா இருக்கிறாரு, இவருக்கு ஒரு கதையை வந்து ரெடி பண்ணுங்க. யாரும் வேணாம்னு சொல்லுது. ஏன்னா இப்போ உள்ள நிலைமை ஹீரோவை வச்சுலாம் படம் ஓடலைங்க. படத்தோட ஸ்கிரிப்ட் தான். உண்மையா இல்லையா? உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆடியன்ஸ் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முத நாளே ஒரு படம் போட்டு காட்டுறாங்க. உங்களுக்கு வந்து அந்த தரம் வந்து தெரியும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது. அதனால் நான் வந்து தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் 5 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோவை தேடி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களை தேடி வாங்க. நான் சும்மா வெக்கத்தை விட்டே சொல்கிறேன். புரியுதுங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகிற படத்தில் நான் நடிச்சே இருக்க மாட்டேன். நான் அந்த படம் ஆமாம் அந்த படம் நான் பார்க்க வரப்போ என்னை தேடி ரசிகர்கள் எவ்வளோ பேர் வராங்கன்றது தெரியும். இதை நான் வந்து என்னை வந்து பெருமைப்படுத்துகிறேன் அப்படிங்கிற சொல்ல வரல. இன்றைக்கி காலகட்டம் அப்படி இருக்குங்க. ஹீரோவை நம்பி வந்து படம் வந்து ஓடணும் அப்படின்றது இல்லை. இன்றைக்கி ஸ்கிரிப்ட் தான் காரணம், டைரக்டர் தான் காரணம், ப்ரொடியூசர் தான் காரணம். புரியுதுங்களா? தாராளமாங்க. இன்னைக்கு நீங்கள் நான் அதுவும் சொல்லலை, நான் ப்ரொடியூசரு சாரே ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. நான் சும்மா அவருக்கு வந்து ஏதோ ஐஸ் வச்சு பேசணும் அப்படிங்கிற சொல்லவில்லை. உண்மையிலேயே திரு சரவணன் அவர்கள் ஹீரோ மாதிரி தான் இருக்கிறாரு. இந்த படம் இந்த பித்தளமாத்தி படத்தில் யார் கதாநாயகன் நடித்தாலும் கண்டிப்பாக அந்த படம் ஓடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது. புரியுதுங்களா? ஏன் நான் இப்போவும் சொல்கிறேன்னா 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேர் கண்டிப்பாக ஒரு பித்தளமாத்தி இருக்க தான் செய்வாங்க. புரியுதுங்களா? சூப்பருங்க. ஹீரோ வந்து நல்ல உயரமாக, அவர் டான்ஸுக்கும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, ஃபைட்டும் சரி, ஹீரோக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி அதில் கதாநாயகனோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறாரு பாலசரவணன் அப்படின்றவர். அவர் சொல்லியிருக்கிற எல்லா டைலாக்குமே எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பர்டிகுலராக ஒரு இடம், ஏண்டா தண்ணியை வெளியில் விட்டிய சரக்கு புறா நான் உள்ளே விடுறது அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் வந்து தேட்டரே வந்து நல்லா கிளாப்ஸ் பண்ணுது. அதே மாதிரி கதாநாயகனும் கதாநாயகன் சந்திக்கிற இடத்துல ஒரு சோப்பு சீன் ஒன்று வரும். அது வந்து நம்ம மனசுக்கே அப்படி சோப்பு நுரையோடு போயிட்டுருக்கோம். அப்படி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது ஸ்கிரிப்டு. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் தான் வந்து கதாநாயகன் யாரை போடணும், என்ன மாதிரி ஆளுங்களை போடுங்க, யார் வேணான்னு யார் சொன்னது, போட்டதுக்கப்புறம் குத்துதே குடையுதேனாக்க அப்புறம் என்ன பண்ணுறது? கரெக்டாக இல்லையா? இவர் வெள்ளையாக இருக்கிறாரு, இவர் பொய் சொல்ல மாட்டார். கொடுங்க சார். நீங்கள் 10 கோடி எனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா 10 கோடி வியூஸ் அங்கே வருது. உண்மையா இல்லையா? நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லும். புரியுதுங்களா? அதனால அதான் இப்போ தான் சொன்னேனே, காதல் காட்சி உருகிருச்சு, சோப்பு நுரைய சொன்னேன். உடனே நீங்கள் வந்து தப்பாக எதுவும் போட்டுறாதீங்க. கூல் சுரேஷ் வந்து நான் எதுவுமே தப்பாக பேச மாட்டேன். இந்த நாக்கு வந்து உண்மையை மட்டும்தான் பேசும். சரிங்களா? படத்தை பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக இதில் வில்லி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கவங்க பேர் தெரியல, அவங்க வந்து கண்ணை உருட்டி நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்கப்பா. அவங்க வந்து 2 வேரியேஷனில் நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நல்லவங்க மாதிரியும், அதுக்கப்புறம் கள்ளக்காதல் பண்ணுற மாதிரியும் நடிச்சிருப்பாங்க. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்காகவும் பார்க்கலாம்ப்பா. ஏன்னு கேளுங்க, இதில் வந்து கதாநாயகன் மட்டும்தான், கதாநாயகி மட்டும்தான் அப்படில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஏகப்பட்ட பேர். மதுரை முத்து அவர்கள் நடிச்சிருக்காங்க, காதல் சுகுமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க, பாபா நரசிம்மன் நடிச்சிருக்காங்க, அப்புறம் முல்லை கோதண்டம் நடிச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் படம் வந்தாலே அதுதான் நானும் கேட்குறேன். சுருக்கமாக சொல்லணும்னா என்னை தவிர ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காங்க. புரியுது? இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இதே கேள்வியை ப்ரொடியூசர்கிட்ட கேளுங்க, டேரக்டர்கிட்ட கேளுங்க. என்ன கேட்கணும் சார்? கூல் சுரேஷுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு யூடியூப்பில் வரும்போதே அவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாரு. அவர் எங்கே போனாலும் 100கணக்கான ரசிகர்கள் வந்து சேர்றாங்க. அப்படி இருக்கா, நீங்கள் அவரை வச்சு ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி.